செய்யுங்க. உலர்ந்த எலும்புகளின் நாள் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகளின் நாள் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உடையட்டுமே. பாதோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பாதோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உங்கள் உயிர் தழும்ப வல்லமை வேண்டுமே. உங்கள் உயிர் தழும்ப வல்லமை வேண்டுமே. உங்கள் ஆவிய அனுப்புங்க. என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகளின் நாள் உயிரடைய வேண்டுமே. உங்கள் ஆவிய அனுப்புங்க. என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகளின் நாள் உயிரடைய வேண்டுமே. சந்தோஷத்தாலே நிரம்பிடுமே. அவளை கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரம்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துணி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துணி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. வல்லமை வேண்டுமே. உங்கள் உயிர் தழும்ப வல்லமை வேண்டுமே. ஆவிய அனுப்புங்க. என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகளின் நாள் உயிரடைய வேண்டுமே. உங்கள் ஆவிய அனுப்புங்க. என்னை உயிரடைய செய்யுங்க.
தேங்க்யூ. ஒரு விஷய கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் மத்தியில் இடைபடுவீராக. உங்கள் தேவ பிரசன்னங்கள் மத்தியில் கடந்து வருவதாக நம்ம சொல்லி கேட்கலாம். ஒரு மனதின் ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக நம்ம சொல்லலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. உம்மை விட்டு தூரம் போனாலும் தேடி அலைந்து கண்டுபிடிக்கிறீர். உம்மை விட்டு தூரம் போனாலும் தேடி அலைந்து கண்டுபிடிக்கின்றீர். காயம் நீங்க கட்டு போடுகிறீர். என் காயம் நீங்க கட்டு போடுகிறீர். தோளில் சுமர்ந்து அகமகிழ்கிறீர். தோளில் சுமர்ந்து அகமகிழ்கின்றீர். ஏசையா, என் ஏசையா, நல்மேய்ப்பர் நீர்தானையா. ஏசையா, என் ஏசையா, நல்மேய்ப்பர் நீர்தானையா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற, எங்களுக்குள் பெரியவராய் இருக்கிற உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர், நீர் எங்களை ஆசீர்வதிக்க நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். உம்மை விட்டு நாங்கள் எவ்வளவு தொலைவில் கடந்து போனாலும் எங்களை தேடி அலைந்து கண்டுபிடித்து நாங்கள் இழந்து போனவைகளை எங்களுக்கு திருப்பி தருகிற தேவனாய் நீர்கள் பட்சமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலுமாய் தேவ பிரசன்னங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். தடைகள் எல்லாம் இழக்கப்படுவதாக. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்க பண்ணும்படி தேவ அக்கினி இறங்கி வருவதாக. ரச்சா, எல்லா சோர்வுகள், அசதிகள், களைப்புகள், பிசாசுனுடைய தந்திரங்கள், நாச மோச வேலைகள் எல்லாம் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. தேவ ஆவியானுடைய அக்கினி, தேவ ஆவியானுடைய மகிமை அளவில்லாமல் எங்களை மூடுவதாக. ரச்சா, எங்களை மூடட்டும், எங்களை மூடட்டும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக தியானிச்சோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 133 சங்கீதம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் அது இன்மையுமா இருக்கிறது. அது ஆரோனின் சிரசின் மீது ஊற்றப்பட்ட அந்த நறுமண தைலத்திற்கு அது ஒப்பா இருக்கிறதுன்னு பார்த்தோம். சகோதரர்கள் ஒருமனப்பட்டா என்ன காரியங்கள்லாம் நடக்கும். அப்ரஹாமும் லோத்தையும் பற்றி பார்த்தோம். அதே இது அடுத்த சம்பவமா ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 25 வசனம். என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வசனத்தின்படியாய் என்னை உயிர்ப்பேன். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஆண்டவர் நல்ல ஒரு ஒருமனப்பாட நமக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க கவனமா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆவியானவர் சொல்ற அந்த சத்தத்துக்கு நீங்க செவி சாய்ப்பீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. கடந்த தினத்துல நான் ஜெபிக்கும் பொழுது அநேகர் உறக்கம் இல்லாம தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னார். நான் எத்தனை பேர் இருக்கீங்க நான் கை தூக்க சொல்லலை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உறக்கத்தை கொடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். நீங்க என்ன பிரச்சனைகளை கடந்து போனாலும், என்ன காரியத்தினால உங்களோட தூக்கம் கெட்டு போனாலும் சரி,
ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்கிறவர் அவர்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்றாராம்? நல்ல உறக்கத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தினால உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லா சூழல்களும் அனுமதிக்கப்பட்டுச்சோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் தெளிவாய் சொன்ன சில சம்பவங்களை, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி வர அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வழியை விட்டு விலகுறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். இந்த வார்த்தை சொல்லுது, வழியை விட்டு விலகுறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும். எப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது நம்மளை எப்படி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி வேத வார்த்தை நமக்கு தெளிவா சொல்லுகிறது. நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும்னா இந்த வார்த்தையை நீங்க நல்லா தெளிவாக கவனிங்க. வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை அவங்கள போய் அட்டாக் பண்ணும். அவங்கள அட்டாக் பண்ணாது, அவங்க ஆத்துமாவில் போய் அந்த வார்த்தை கேள்வி கேட்கும். ஆத்துமா அடுத்தது ஒரு ஸ்டெப் எடுக்கும். சரீரமே நீ தான் இந்த காரியத்தை பண்ற, நீ இந்த வார்த்தைக்கு நீ ஒப்புரவாகு அப்படின்னு சொல்லி ஆத்துமா நம்மளை கமெண்ட் பண்ணும். அந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிற மனுஷன் சாவான்னு சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. சாவு என்பது மரணத்தை கொண்டு வருகிற விஷயத்துக்கு மாத்திரம் இல்லை. 2 மரணம் இருக்கு. ஒன்று ஆத்தும மரணம், இன்னொன்று சரீர மரணம். சரீர மரணம் வந்துருச்சுனாக்க அதுக்கு பிறகு வாய்ப்பு கிடையாது. ஆனா ஆத்தும மரணம் நடந்தா திருப்பி வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மளை இன்னைக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி சாய்ப்பீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள பார்ப்பீங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம கடந்து போகிற பாதைகளில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம நிறைய நேரம் செவி சாய்க்கிறது இல்லாம நிறைய நேரங்கள் இருந்திருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறதுன்னு கூட தெரியாம தவறுதலான முடிவுகளை கூட எடுத்து நம்ம தோல்விகளை சந்தித்ததும் உண்டாதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆண்டவர்கிட்ட கேட்கறத காட்டிலும் நம்ம மனுஷர்களை நம்பி மனுஷர்கள்ட்ட கேட்பாங்க. வேத வார்த்தை சொல்லுகிறது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நீ நம்பாத அப்படின்னு இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தை நம்ம கூட பேசுகிறதா இருக்கிற பட்சத்தில் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள அத்தியாசப்படுத்த நம்ம விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, எரேமியாவின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 5-13 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 17. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, இந்த வேத வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கொண்டவங்களுக்கு இல்லை, வெளியில உள்ளவங்களுக்கு தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் போய் சேரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரமும் எழுதும் பொழுது எல்லாம் முதல் வசனமே எந்தெந்த சபைகளுக்குன்னு சொல்லி தான் எழுதப்பட்டிருக்கு. இது இந்த சபைக்கு, இது அந்த சபைக்கு, கொரிந்துக்கு, தெசலோனிக்கேயருக்கு எழுதியிருக்கு. வேத வார்த்தைகள் எல்லாமே நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கு. அந்த பிள்ளைகள் தன்னிடத்தில் மீண்டும் திருப்பி வரணும்னு சொல்லி அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை நேசிக்கிறதுனால அவர் சொல்றாரு, நான் என் பிள்ளைகளை கண்டித்து திருத்தி என் வழிக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி விரும்புறாரு. அல்லேலூயா. அழைத்த அழைப்பு என்னைக்குமே மாறாதது, அழைத்த அழைப்பு மாறாதது. ஆனா வழி தப்பி போன இந்த இளையகுமாரன் மாதிரி சில நேரங்களில் நம்ம போறதும் உண்டு. ஆனா அப்பேற்பட்ட நிலையில போனவங்களை ஒரு சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கைக்கு நேர் எதிர்மறையாவே நடக்கும். ஆனா அது அப்படியே போட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம நிறைய நேரங்களில் பல கஷ்டங்களை, அவதிகளை நம்ம சந்திப்பது உண்டு. ஆனா ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் அதை விரும்பல.
நம்மளை எப்படியாகிலும் கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறதுனால அவர் தம் வார்த்தைகளை நம்ம மத்தியில் அனுப்புறார். அந்த வார்த்தைகளை அனுப்புறப்ப அந்த வார்த்தைகள் எனக்கு இல்லை, இதான் பக்கத்தில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு, அல்லது இந்த எதிர்த்தாப்புல இருக்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம சொல்லி விட்டுறோம். ஆனா என்ன தெரியுமா வார்த்தை? முதல்ல ப்ரீச் பண்றவனுக்கு, யார் ப்ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கு எனக்கு நான் எடுத்துக்குவேன் முதல்ல. அந்த வார்த்தை எனக்குள்ள, ஆமா ஆண்டவரே நானும் இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை ரிப்பெண்ட் பண்ண விரும்புது அந்த வார்த்தை. அதுக்கு நான் உபே பண்ணும் பொழுது ஆண்டவர் நிறைய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்க, நீ இப்படி பண்ணினேன்னா என்னென்னலாம் நடக்கும்னு ஒரு சில பயங்களெல்லாம் காமிச்சு வைப்பார். நம்ம ஆளுங்க அதையும் உதாசீனப்படுத்தி தள்ளிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் டெப்தா நான் இதை பேச விரும்பல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சிம்பிளா நான் சொல்லி நிறைய விஷயங்கள் நான் இருக்கிறதுனால வேகமா போக விரும்புறேன். அப்ப ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த வார்த்தைக்கு தன் செவியை மறைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குன்னா அது சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வார்த்தையை நான் கேட்கக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த ஆலயத்தில் உட்காருன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. அப்ப நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம்னா எதுக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உரியது. இன்னைக்கு பேசப்பட போற வார்த்தை என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்குள்ள கொண்டு போக அந்த வார்த்தை எனக்கு தேவையா இருக்கிறது சொல்லி நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். வேத வார்த்தை சொல்லு. நிறைய பேருக்கு எல்லாம் இதை விட பைபிள் நிறைய தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஆனா ஏற்ற நேரத்தில் போஜனம் கொடுக்கும்படிக்கு தேவன் அமர்த்திய உண்மை முத்தமான ஊழியன் யார்? அந்த ஏற்ற நேரத்தில் அந்த வார்த்தை உங்களிடத்துல சேரணும்னாக்க இந்த இடம் முக்கியமான ஒரு இடமா இருக்கு. இந்த இடத்துல யார் நின்று பேசினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களிடத்தில் இருந்து பேசுவார். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, நான் தான் சொன்னேன் முதல்ல இந்த வார்த்தையை நான் எடுக்கும்போது முதல்ல நான் என்ன சரி பண்ணிக்கணும். நான் என்ன சரி பண்ணாம இந்த வார்த்தையை கொண்டு நான் பேசும் பொழுது அது எடுபடாது. கேட்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவரே என்னை நீங்க முதல்ல ஒப்புற வாக்குங்க. எந்தெந்த இடத்துலலாம் நான் டிஸ்லொகேஷன் ஆனேனோ அதிலிருந்து என்னை தப்பித்து வெளியே கொண்டு வாங்கப்பா, என்னை மீட்டுக் கொள்ளுங்க. நான் உங்க சமூகத்தில் இருக்க விரும்புறேன், உங்க சமூகத்தில் இருக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை பேர் பயங்கரமான மன வேதனையோடு குமுறல்களோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தெரியும். ஏன் உங்க வாழ்க்கைக்குள்ள பணப்பற்றாக்குறை, ஏன் உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை, ஏன் வியாதிகள், எல்லா சூழ்நிலைகளுக்கு காரணம் யாரு? ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு உண்டு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டோம்னாக்க ஆண்டவர் நம்மளை எல்லா சூழல்களில் இருந்து நம்மை தூக்கி எடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அதிலே 13ஆம் வசனத்தை பாருங்க, 17, 13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, 7, 8 வசனம் வாசிமா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பா இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவனா இருப்பான். ஆனா தேவனுடைய வார்த்தைய இது எனக்கு உரியது, ஆண்டவர் என் கூட ஏதோ பேச விரும்புகிறாரு, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்கிறப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படியா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. நீங்க யாரை நம்புறீங்கன்னா இந்த வார்த்தையை நம்புறீங்க. அவர் என்னோடு கூட பேசுற அந்த வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க விரும்புகிறேன். அப்ப நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. ஒரு பெரிய செழிப்பு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கடந்து வரும்னு அவர் சொல்றாரு. அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம்னா அது எங்கேருந்து வரும், யாரிடத்துல இருந்து எப்படி வரும் தெரியாது, ஆனா வரும். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது மாற்றம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். அப்ப இன்னைக்கு அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே,
தேவன் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பா இருக்கும் என்று சொன்னால், தேவன் ஒருவேளை நீங்க திருப்பி வரணும்னு சொல்லி விரும்புகிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆனா ஒண்ணே ஒண்ணுதான், அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறதுனால தான் உங்களை அவர் இடத்துல வச்சுக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நீ எனக்கு தேவை, உன் மூலியமான இன்னும் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, வார்த்தைகளை போதிக்கிறதுக்கு நிறைய பேர் போயிடலாம், கேட்கறதுக்கு இல்லை ஆளு. கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறது, இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ரெடியா இல்லை. இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் நம்ம இடத்துல இருக்கவே கூடாது. ஏன்னா கடைசி நாட்கள்ல உணர்வடையாதவங்க இருப்பாங்கன்னு சொல்லி வேத வார்த்தை சொல்லுது. உணர்வடையாத இருதயங்கள். ஸோ இந்த நாட்கள்ல தேவன் கொடுக்கிற அந்த சத்தத்துக்கு நீங்க செவி சாய்ப்பீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நான் இதில் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். தேவன் இந்த நாளில் இதை குறித்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிற காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 27:1 பார்த்தீங்கன்னா, நாங்கள் இத்தாலிய தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100 அதிபனிடத்தில் ஒப்புவித்தார்கள். இந்த வார்த்தை சொல்லுது, பவுல் காவல் காக்கப்பட்டு சிறைச்சேதம் பண்ணப்பட்டு இந்த கப்பல் பிரயாணத்தில் அவர் கடந்து வருகிறார் என்று இந்த வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த பவுல் யார் என்றால், தேவனுடைய ஒரு மனுஷனா, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனா, தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணுகிறவனா, தேவனுக்கு பிரியமான முறையில் நடக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனா அவனை வேறு ஒரு 100 அதிபதியினுடைய கரத்துல அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு கீழே தான் அவன் இருக்கின்ற நிலைமை அவனுக்கு இருக்கு. ஆனா இந்த காரியங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது 9ஆம் வசனம் பாருங்க, வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய மனுஷன் யாரா இருக்கிறான்? தேவனுடைய மனுஷன் எங்க இருந்தாலும் தேவனுடைய மனுஷன் தான். அவன் ஜெயில சிறைச்சேதம் பண்ணப்பட்டு கப்பல்ல பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தாலும் அவன் தேவனுடைய மனுஷன் தான். அல்லேலூயா. ஆனா வெளியரங்கமா பார்க்கிறவர்களுக்கு இந்த 100 அதிபதியினுடைய பார்வையில இந்த பவுல் சொன்ன அந்த எச்சரிப்பை, பவுல் சொன்ன அந்த வார்த்தைகளை இவங்க புறக்கணிக்கிறத வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை பவுல் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. இனி நீங்க பிரயாணப்பட்டு போனீங்கன்னா உங்களுடைய பொருட்களும் கப்பலும் சேதம் அடைவது இல்லாம உங்க வாழ்க்கை இது முடிய போற ஒரு தருணமா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு வருகிறது. இந்த எச்சரிப்பை கேட்டு 100 அதிபதி என்ன பண்றான் பாருங்க. 100 அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய மனுஷன் இவன் ஒரு கைதி தானே, இவன் ஒரு கைதி தானே, எனக்கு கீழே தானே கட்டப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு 100 அதிபதி நினைக்கிறான். தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு பயங்கரமானது. அது எப்பேற்பட்ட சூழலிலிருந்து அது வெளிப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க அவங்களுக்கு மனது இல்லை. தம்பிங்களா பேசக்கூடாது, அமைதியா இருக்கும். 100 அதிபதி இந்த பவுலினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை காட்டிலும் மாலுமியையும் அந்த கப்பல் ஓனரையும் நம்பினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சூழ்நிலை கடந்து போற பாதை ரொம்ப நெருக்கமா இருக்கலாம். ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள்ல அப்படிதான் இருந்துச்சு. எப்படா போய் சேரக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோமான ரொம்ப பயங்கரமான ஒரு புயலுக்கு மத்தியில தான் போறாங்க. ஆனா இனி போகக்கூடாதுன்னு எச்சரிப்பு வந்தும்
இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள அடித்து கொண்டிருக்கிற சூறாவளிகளுக்கு, உங்க வாழ்க்கையில வந்த இழப்புகளுக்கு, உங்க வாழ்க்கையில வந்த தோல்விகளுக்கு, உங்க வாழ்க்கையில வந்த வியாதிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, நிம்மதி இல்லாத தன்மைகளுக்கு யார் காரணம்? ஆண்டவர் ஆரம்பமே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறப்பே சொல்லுவாரு, தம்பி இந்த காரியத்தை நீ செய்யாத, வார்னிங் வருது. ஆண்டவருடைய வார்த்தை எங்கேருந்தோ கேட்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை அலட்சியப்படுத்திடுறோம். அந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்திடுறோம். உதாசீனப்படுத்திடுறோம். அந்த நிமிஷம் நமக்கு அந்த உணர்வு இல்லாம போயிடுது. ஏன்னா எதுக்காண்டி இந்த பகுதி எழுதப்பட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. இந்த பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிலும் ஒரு கைதி, நீ யாரா எனக்கு சொல்ல, நீ எனக்கு கீழே என்னுடைய கைதியா நீ வர, நான் உட்காரணும், நீ எந்திரினா எந்திரிக்கணும், அப்பட்ட இடத்துல நீ இருக்கிற. இந்த 100க்கு அதிபனுடைய எண்ணம் இதுதான். இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைய, தேவன் மனுஷர்கள் மூலியமா பேசப்படுகிற அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அநேக நேரங்கள்ல இப்படிதான் நினைக்கிறோம். என்ன இந்த சின்ன பையன் சொல்லியெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி, அல்லது இந்த வயசானவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமான்ற ஒரு கேள்வி, இவருக்கே இப்படி இருக்கு, இவர் போதிக்கிறாராம் அப்படின்ற ஒரு கேள்வி, ஏகப்பட்ட கேள்விகள். இதெல்லாம் என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பான, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய விஷயம். இது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். அப்ப இந்த 100க்கு அதிபதி பாருங்க, பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலிமையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளாம, நம்பாம, இந்த உலகத்தை நம்பி, உலக மனுஷர்களை நம்பி, அவங்க சொல்றது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நீங்க நிப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் இந்த விஷயத்தையும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம அப்படியே போயிட்டே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் நமக்கு ஒரு முடிவு வரும். அப்ப நமக்கு வாய்ப்பு கொடுக்காம கூட போகலாம். அந்த வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தை நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். கல்வாரி சிலுவையில இயேசு தொங்கும் பொழுது கூட 2 கள்வர்கள் தொங்கப்பட்டாங்க. அதுல ஒருத்தன், நீர் தேவனுடைய குமாரன்னா நீ உன்னை காப்பாத்திட்டு எங்களையும் காப்பாத்துன்னு சொல்றான். இன்னொருத்தர், இன்னுமா நீ கர்த்தருக்கு பயப்படாம இருக்கிறன்னு கேள்வி கேட்கிறான். கொடுக்கப்பட்ட கடைசி தருணத்தை ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டான், ஒருத்தன் இழந்து போயிட்டான். இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் சரி, நான் நின்றுகிட்டு இருக்க நானும் சரி, நான் இத்தனாம் தேதி இத்தனை வருஷத்துல இந்த நிமிஷத்துல நான் மரிக்க போறேன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? நெவர். யாருக்கும் தெரியாது. எப்ப வேணாலும் மரணம் யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரட்டும். ஆனா ஒண்ணுதான், நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் செவி சாய்த்தப்பட்டவனா இருக்கிறேனா, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா நான் இருக்கிறேனா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்த ஒரு மனுஷனா, நான் ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷனா இருக்கிறேனா, இது மட்டும்தான் முக்கியம். நம்ம கர்த்தருக்கு பிரியமான முறையில் நம்ம நடப்போம்னா நம்ம மரணத்தை குறிச்சத நம்ம பயம் நமக்கு இருக்கவே இருக்காது. அந்த பயம் இல்லாதனால பிசாசும் நம்ம பக்கத்துல வரவே மாட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆள்கிட்ட போய் சொன்னா அவன் கேட்கவே மாட்டான்டா, ஏன்னா அவரை நம்பிட்டு இருக்கிறவன் வேற ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பேசுற எந்த பொய்யான வார்த்தையும், பயமுறுத்துற வார்த்தைகளையும் அவன் நம்பவே மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, செப்பனியா 3:15, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவன் நடுவில் இருக்கிறாரா, அவனுக்கு எந்த சேதமும் வராது, அவனை காப்பாத்த அவங்க தேவன் அவன் கூட இருக்கிறாரு. பிசாசு சாட்சி சொல்லுவான். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய விசுவாசம் எதுல இருக்கணும்னா, வெறும் வாக்குத்தத்தத்தோட முடிந்துறது இல்ல, தேவன் சொல்ற எச்சரிப்புக்கு நம்ம செவி சாய்க்கிறவர்களா இருப்போம்னா நம்ம வாழ்க்கை இப்ப இருக்கிற லெவல்ஸை விட அதிக லெவல்ல நம்மளை உயர்த்த அது உண்மையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சரி பண்றதே, பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறது எதுக்கு தெரியுமா? ப்ரொமோஷன். சொல்லுங்க.
ப்ரொமோஷன், அப்படிதானே? 10th பாஸ் ஆனவங்க +1 போவாங்க, +2 பாஸ் ஆனவங்க காலேஜ் போக போறாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம வரக்கூடிய எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெயிப்போம்னா நமக்கு ஒரு ப்ரொமோஷன் காத்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐயா அம்மா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழல்கள், நெருக்கங்கள், பாரங்கள், வேதனைகள், ஏன் என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழலுக்கு மத்தியில் நான் கடந்து போறேன்? நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். யார் என்னை விடுவிப்பார் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த உயர்வுக்காக சில சம்பவங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கிறப்ப நம்ம எந்த பக்கம் சாயிரோன்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை அங்கிட்டு சாயலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு, யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்களோ, இல்ல நீங்க சரியாவே வந்துருங்க, இல்ல நான் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. யோசுவாகிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்படிதான் சொன்னாரு, நான் மோசேக்கு கொடுத்த கட்டளைகளிலிருந்து வலமோ இடமோ சாயாதே, அப்பொழுது உன் தேவனாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தோல்வி இல்லாம எப்பயுமே ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா எந்த பக்கமும் பார்க்க கூடாது, யார் சொல்ற வார்த்தையும் கேட்க கூடாது. எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் விஷயம். ஆனா இங்க பவுல் வார்த்தைக்கு செவி கொடுக்காம இந்த 100க்கு அதிபதி செய்த தவறுனால ஒரு பெரிய காரியம் நடக்குது. என்ன நடக்குது பாருங்க, 14ஆம் வசனம், 13. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைக்கூடி வந்ததென்று எண்ணி. பாருங்க, தென்றல் மெதுவா செஞ்ச ஆடுதான். ஆகையினால தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளே ஈக்ரோத் கிளியோன் என்னும் பெரும் காற்று அதில் மோதிற்று. பிசாசு முதல்ல என்ன பண்ணுவான்னா, நீங்க அவன் வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுக்கு உன் வாழ்க்கை ஸ்மூத்தா தான் போகுது, நீ எடுத்திருக்கிற முடிவு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவான், மெதுவா நயவஞ்சகமா உள்ள வந்து ஏமாத்துவான். மனுஷர்கள் நயவஞ்சகமா வந்து உங்களை ஏமாத்துவாங்க. அப்ப இந்த வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கல. வார்த்தை வந்தப்ப பவுல் வார்த்தைக்கு செவி கொடுக்காம கிளைமேட்டை பார்க்குறான். தென்றல்லாம் நல்லா தான் அசைவாடுது, எங்கேயும் கார்மேகம்லாம் இல்லை, தண்ணி நிதானமாக தான் இருக்கு, புயல் வரத்துக்கு உண்டான எந்த எச்சரிப்பும் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு பெரிய புயல் வந்து அந்த கப்பலை சேதப்படுத்துது. ஏன் என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட சேதம் வந்துச்சு? என் வாழ்க்கை என்ற படகு உடைய காரணம் யார்? அவரு, இவர், இந்த அம்மா தான், அந்த அம்மா தான், இந்த ஐயா தான், அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரையா கை காட்டுறோம் நம்ம. ஆனா நம்ம வாழ்க்கை சேதம் அடையறதுக்கு காரணம் முதல் ஆளே நான் தான். என் வாழ்க்கை வீணா போனதுக்கு காரணம் முதல் ஆள் நான் தான். பாருங்க, அங்க ஆதி ஆமத்துல ஆரம்பிச்சிச்சு, நீர் என்னோடு கூட இருக்கும்படிக்கு கொடுத்தேல ஒரு பெண்ணை, அந்த அம்மா தான் இப்படி பண்ணிருச்சு. எங்க அடுத்தவங்களை குற்றம் செலுத்தக்கூடிய இடத்துக்குள்ள போறாங்க பாருங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை உணராம அடுத்தவங்க மேல குற்றம் சாட்டியே வாழ்ந்தாச்சு. ஆனா எப்ப நான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி தன்னை விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்கள தேவன் கண்ணோக்கி பார்க்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கப்பல் சேதம் பயங்கரமான சேதம். இரவு பகல் என்ன நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பெரிய அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க பண்டக சாலையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அள்ளி வெளியே போடுறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. இவங்க உயிர் தப்பிச்சு பொழப்பமானு தெரியாது. அப்பேற்பட்ட நிலை. 15 நாள் ஆச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல உங்களுக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்து, நீ திருப்பி வந்துரு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை திரும்பி நான் கட்ட விரும்புறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து நீங்க கேட்காம அப்படியே போய் புயல்ல மாட்டி இன்னைக்கு நிறைய காரியத்தை இழந்து போய்
உங்க பணங்களை இழந்து போய், சுகத்தை இழந்து போய், தூக்கத்தை இழந்து போய் நிற்பீங்கனாக்க, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி சாயுங்க, அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்கன்னு சொல்றாரு. 22ஆம் வசனம், ஆகிலும் திடன்மனதா இருக்க வேண்டும் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. யாரு? எல்லாம் அடிஞ்சு போயிடுவோமோன்னு நினைக்கிற இடத்துல பவுல் ஒரு வார்த்தையை இப்ப கொண்டு வராரு. கப்பல் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. அல்லேலூயா. உயிர் சேதம் வராதுன்னு ஒரு வார்த்தை வருது. ஏனெனில் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அந்த கப்பல்ல பயணம் செய்தாலும் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால பெரிய இழப்புகளை சந்திச்சிட்டாங்க. இப்ப தேவனுடைய வார்த்தை பவுலுக்கு உண்டாகி, நான் சேவிக்கிற அந்த தேவனுடைய தூதன் இன்னைக்கு எனக்கு ராத்திரி வந்து இந்த சொன்னப்பட்ட வார்த்தை, இந்த இடத்துல நானும் உன்னோடு கூட இருக்கிறவரை நான் காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு தூதனா என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்ற அந்த சத்தத்துக்கு நீங்க செவி சாய்ப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சேதங்களை சரி செய்யப்படும்படி, உங்க வாழ்க்கையில உங்க படகுல இருக்கிற ஓட்டைகளை அடைக்கும்படி நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா, இன்னைக்கு எந்த சேதம் உங்களுக்கு வாழ்க்கையில வந்தாலும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளவும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு உங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ள, எல்லைகளுக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. அப்ப பவுல் சொல்றாரு, ஆனபடியினால் மனுஷரே திடன் மனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், என்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியாவே நடக்கும், நான் நம்புறேன் அப்படிங்கிறார். ஏன்னா இவங்க கடந்து வந்த பாதை அவ்வளவு பயங்கரமான ஒரு பாதை, நம்பிக்கை இல்லை. அப்போ இவர் என்ன சொல்றார் பாருங்க, 33ஆம் வசனம், பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும், உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை பாருங்க. நம்ம முடியெல்லாம் என்ன பட்டிருக்குன்னு வசனம் சொல்லுது, அதிலிருந்து ஒன்னும் விழாதுரா, இத கூட அவனால பிடுங்க முடியாதான். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் அவர் கரத்துல இருக்கு. இந்த முடி ஒண்ணு கீழே விழணும் அப்படின்னா அவருடைய பர்மிஷன் இல்லைன்னா விழாது. இந்த முடி விழறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுவே விழாதுன்னப்ப நம்ம வாழ்க்கையை குறித்து அவருக்கு எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. உங்க மேல எவ்வளவு கண்ணும் கருத்துமா அவர் இருக்கிறார் பாருங்க. அவர் சொல்றார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடுவேன், உன்னோடு யுத்தம் புரிவர்களோடு நான் யுத்தம் புரிவேன். அப்ப ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்ய அவர் ஆயத்தமா வரும் பொழுது ஏன் நான் போய் பிரயாசப்படணும்? நான் ஏன் போய் முட்டிக்கிட்டு கிடக்கணும்? அவர் ஏன் பட்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சமா இருக்கிறார், எனக்கு எதிராக யார் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. அவர் உங்க பட்சமா இருக்கிறார். இதுவரைக்கும் உங்க சுயபலத்தினால நீங்க ஓடின அந்த ஓட்டத்தை, அதனால வந்த உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சோர்வுகள், களைப்புகள், இழப்புகள், பயங்கள், திகில்கள், எல்லா காரியத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி தேவனுடைய வார்த்தை வருது. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியில் இடத்திலே வந்து, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், நீ எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். ஹல்லேலூயா.
உங்க வாழ்க்கைக்குள்ள முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்குல்ல, அந்த முடிவு பரியந்தம் நடத்துகிற அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இனிமேல் நீ பார்க்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்னுடைய வசனம் உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கும். நீ இடறுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க விரும்புறேன். என் வாழ்க்கையில ஏற்பட்ட சூழல்களில் இருந்து நான் காப்பாற்ற விரும்புகிறேன். நீங்க என்னை தூக்கி எடுங்கப்பா. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். எரேமியா 15, 19, 20. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆமென். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீல்பான தின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு கில்ட்டி மனப்பான்மையை பிசாசு கொண்டு வந்து வைக்கிற விஷயம் என்னன்னா, நீ திரும்பி அவரிடத்துல வர தகுதி இல்லை. பிசாசு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ அவர்கிட்ட போவேன்னு சொல்லி. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ அவர்கிட்ட போவ? உனக்கு அந்த தகுதியை நீ இழந்துட்ட. நீ அப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சுட்ட, இப்பேற்பட்ட காரியத்தை நீ செஞ்சுட்ட, அவருடைய வார்த்தையை நீ உதாசீனப்படுத்திட்ட. எல்லாம் குற்றப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, உன் வரவுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ திரும்பி வருவேன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி வந்தா நான் உன்னை சீர்படுத்துவேன். உன்னை பழைய நிலைமைக்கு நான் எடுப்பித்து உன்னை நான் கட்டுவேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீயா எந்த முயற்சி எடுக்க மாட்ட, உனக்கு முன்னாடி நான் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உன்னோடு கூட யுத்தம் பண்ண நினைக்கிற மனுஷனோடு நான் யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்ம முன்னாடி நிக்க மாட்டோம், அவர் முன்னாடி நிப்பாரு. அல்லேலூயா. நம்மளை சேதப்படுத்தும்படியான எந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல யார் மூலியமா, சின்ன பையன் பெரிய பையன் யார் மூலியமா பேசி இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்காம இருந்திருப்போம்னா, நம்ம இன்னைக்கு செவி கொடுக்க வேண்டிய இடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோன்றத மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள இழந்து போன காரியத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். நீங்க இழந்து போன உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். நீங்க இழந்து போன உங்க ஊழியத்தை, நீங்க இழந்து போன உங்க சரீரத்தினுடைய சுகத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. நான் இன்னொரு வார்த்தையை நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த பகுதியை நான் அதை வேகமாக சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தி என்றார். பாருங்க, இந்த இடத்துல இந்த வசனம் நமக்கு இந்த பகுதி எல்லாமே படிச்ச விஷயங்கள். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை இந்த பேதுருகிட்ட சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்படின்றார். நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விழுந்து போயிடுவ, ஆனா திருப்பி வருவடா, எல்லாத்தையும் சரி பண்ணுவ அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஆனா இவருக்கு பதில் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான்.
சுயபலம். தேவனுடைய வார்த்தை ஒன்று வருது, டே நீ கீழே விழுந்து போயிடுவாடா, ஆனாலும் திருப்பி வருவேன், நான் உன்னை சரி பண்ணிடுவேன், நீ வந்து இப்படியா இருந்துக்கன்னு சொல்றாரு. இவர் இல்லை 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 அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். தேவனு யார்கிட்ட? இயேசுகிட்ட பேசுகிறார் பேதுரு. இயேசு சொன்னாலே கேட்காத சில காரியங்கள்லாம் இருக்கு. அவர் சொல்ற விஷயங்களை புரிந்து கொள்ளாம நம்ம செய்யற காரியங்கள் உண்டு. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, அதற்கு ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உன்னை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன், இந்த வார்த்தை யார் சொன்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்புன்னு சொல்றாரு. அப்படி ஒரு வார்த்தை வந்த பிறகும் இவர் பேச ஆரம்பிக்கிறாருன்னா யார் பேசியிருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப என்ன விஷயம்னாக்க, நம்ம எல்லாருக்கும் மூளைன்னு ஒன்று இருக்கு. இப்ப இந்த மூளையை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த மூளையை ஒரு சிம் கார்டு மாதிரி நீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க. இந்த சிம் கார்டுக்கு பேர் ஜீசஸ். இப்ப இந்த ஜீசஸ் என்ற சிம் கார்டு உள்ள சொருவி இருக்கு நமக்குள்ளலாம். இப்ப அவர் சொல்றாரு, டே நீ விழுந்து போயிடுவ, நீ குணப்பட்ட பின்பு நீ வந்து உன் சகோதரனை சரி பண்ணு அப்படிங்கிறாரு. அப்படிதான் ரெக்கார்ட் ஆகுது உள்ளார. அதை கேட்டுட்டு இவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆமா ஆண்டவரே அப்படியே ஆகட்டும் சொல்லியிருக்கணும். ஆனா வேற ஒரு வார்த்தையை அவன் சொல்ல முற்படுறான் அப்படின்னும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் தேவனோடு பிடிச்சிருந்த அந்த கையை, ஆண்டவர் பிடிச்சிருக்கிற கையை அவன் உதறான். முதல் விஷயம் என்ன பண்ணிட்டான்? உதறிட்டான். இந்த உதறின உடனே பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றிக்கிட்டே இருக்கிறான்ல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவரை உதறும் பொழுது சிம் கார்டு வெளியில போயிடுச்சு. எம்டியா இருக்கடா சொருடா அப்படின்னு சொல்லி சொருவிட்டான் உள்ளார. இப்ப அதுல என்ன இருக்கு? இல்ல இல்ல நான் அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு. சரியா? இப்ப விஷயம் என்னன்னாக்கா, அடுத்த வார்த்தை இயேசு என்ன சொன்னாரு? அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை இயேசு பேசினார்ல, பேதுரு கேட்டிருப்பானா கேட்க மாட்டானா? இப்ப இந்த வார்த்தை எங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் சொல்லுங்க? இவர் பேசின வார்த்தை எதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்? கன்ஃபியூஷனா இருக்குல்ல. இப்ப என்னன்னா, ஜீசஸ் என்ற சிம் கார்டு வெளியில போயிடுச்சு. இப்ப டெவல்ன்ற சிம் கார்டு உள்ள வந்துருச்சு. இப்ப அவன் என்ன சொல்றானோ அதுல என்ன எழுதி இருக்கோ அதை தான் அவன் அறிக்கை பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உதறி விட்டுட்டான். இப்ப அவர் பேசின வார்த்தை கீழே விழுந்த சிம் கார்டுல இருக்கு. புரியுதுங்களா? இப்ப இதுல என்ன எழுதி இருக்கு? நீ அவரை சபி, அவரை தெரியாதுன்னு சொல்லு, அவரை மறுதலி, இதெல்லாம் எழுதி இருக்கு. இதெல்லாம் செய்யறான் இவன், இதெல்லாம் அவன் செய்யறான். ஆனா வசனம் பாருங்க, 60ஆம் வசனம் எழுது, 60ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றார். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. இதெல்லாம் நடந்துகிட்டே வருது. அப்புறம் பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இந்த வசனம் ஏன் இப்படி எல்லாம் எழுதி இருக்கு நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? அப்பொழுது கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தார்னு எழுதியிருக்கு. நோக்கி பார்த்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, இந்த சிம் கார்டு புடுங்கிட்டு போயிடுச்சு. ஆண்டவருடைய பார்வை ஒரு மனுஷன் மேல பற்றுச்சுன்னா பிசாசு அவனை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை ஒருத்தர் மேல பட இந்த இடம் தேவை. அதுக்காக தான் இங்க கூட்டிக்கிட்டு வராரு. அவர் வார்த்தை மூலமாய் பேசுறாரு. அந்த வார்த்தை வெளிப்படும் பொழுது யார் ஆமான்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்களோ, பிசாசு என்னென்ன காரியம்லாம் திட்டம் போட்டு வச்சிருந்தானோ அந்த திட்டத்தை கர்த்தர் நாசம் பண்ணி போடுவார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் நோக்கி பார்த்த உடனே இந்த சிம் கார்டு வெளியில போயிடுச்சு. இப்ப இதுல எழுதியிருந்ததெல்லாம் அவன் ப்ராப்பரா செஞ்சான். இப்ப அடுத்த சிம் கார்டு உள்ள நுழையுது. உள்ள நுழைஞ்ச உடனே என்ன எழுதியிருக்கு? அந்த பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பாருங்க, எங்க மனம் கசந்து அழுவ வேண்டியவன், எப்படி இருந்திருக்க வேண்டியவன் எப்படியா மாறிட்டான் பாருங்க. அப்ப இவர் சொன்ன வார்த்தை அந்த சிம்ல தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப இயேசு பார்த்த உடனே இந்த சிம் கார்டு உள்ள வந்துருச்சு, அது வெளியே போயிடுச்சு. இப்ப அதுல எழுதி இருக்கிற வார்த்தையை, கடைசி ஆண்டவர் பேசின வார்த்தையை அப்டேட் பண்ணி பார்த்தா, நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்னை 3 தடவை மறுதலி பண்ற விஷயம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்க வாழ்க்கையை குறித்து இயேசு
என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரோ அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நமக்கு தான் அது தெரியல. நீ இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் வரும் பொழுது நம்ம உடனே செவி கொடுக்கலன்னா மொத்தமும் முதல் கோணல்லாம் மொத்தமும் முடிஞ்சு போச்சு. சின்ன கேப்பு தான் கொடுத்தேன் பிரதர், இப்படி ஆகி போச்சு. காரணம் என்ன? வேற ஒருத்தவங்களை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கணும், அல்லது நீங்க அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நான் பேதுருவை போல இருக்க விரும்பல. உங்க வார்த்தைக்கு நான் என்னைக்கு செவி கொடுக்காம இருந்தேனோ அந்த நாளுக்காக நான் மனம் வருந்துறேன். என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் சரி பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்புறேன். உங்க வார்த்தையின்படியா நான் நடக்க விரும்புறேன்னு சொல்லி யாரெல்லாம் விட்டு கொடுப்பீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க அவர் உண்மையிலவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு இந்த 3 முறை மறுதலிச்சதுக்கு ஆண்டவர் யோவான்ல கடைசி அதிகாரத்துல திரும்பி ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, எப்பா பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறையா அப்படின்னு கேட்கிறாரு. 3 முறை கேட்டு எல்லாத்துக்கும் நீ ஆமாப்பா உங்களை நேசிக்கிறேன் நீங்க அறிவிங்க. அதெல்லாம் நிறைய டயலாக் இருக்கு, அதை நிறைய டெப்த்துக்குள்ள போனோம்னு நிறைய பேசலாம். ஆனா விஷயம் ஒண்ணுதான், ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ என்னை நேசிக்கிறியா? என்னை அன்பு செலுத்துறியா? என்னை அன்பு செலுத்துவேன்னா என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு, என் வார்த்தைகளின்படி நீ நட, என் வார்த்தைகளின் செய்ய நீ முற்படு. அவரை எதிர்பார்க்கிற விஷயம் ஒண்ணுதான். இந்த பேதுரு அவருடைய வாழ்க்கையில அவன் இழந்து போனதை சரி பண்ணும்படி தேவன் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அவனை காரியங்கள் எல்லாம் மன்னிச்சு, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே 15லேருந்து படித்து பார்த்தீங்கன்னா அங்கே 120 பேர் கூடியிருக்கிற ஒரு மத்தியில் பேதுரு தனக்கு கொடுத்த காரியத்தை அறிந்தவனா அவன் எழும்பி நிற்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மத்தியிலே எழும்பி நின்றான். தேவனுடைய ஆவியானவர் வரவுக்காய் காத்திருந்தான். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே. அவனுடைய காரியம் முற்றிலுமாய் மாறினது. அவனுடைய காரியம் முற்றிலுமாய் மாறினது. எந்த ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடி மறுதலிச்ச அதே பேதுரு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இந்த தேவனை நீங்க தான் கொன்னீங்க, அதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னான். ஹல்லேலூயா. ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க நீங்க, அதுக்கு நான் சாட்சின்றான். நம்ம எப்ப மாறுவோம்னா, அன்னைக்கு பெந்தேகோஸ்தே அனுபவம் ஒன்று நடந்துச்சு, அது போல ஒரு என்கவுண்டர் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நடக்கும்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். அவருடைய அக்கினி இறங்கி வரும். அவருடைய ஆவியானவர் இன்றைக்கு பட்சிக்கிற ஆவியானவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் எல்லா தவறுதலான காரியங்களையும் பிசாசுக்கு உடன்பட்ட காரியங்களையும் அவர் சுட்டி எரிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நிமிஷம் எல்லாத்தையும் மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு இப்ப நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏதோ பேதுருடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கிற இடத்துல, பேதுரு போன இடத்துல தோல்வியை சந்தித்து வந்த பேதுரு, மீன் பிடிக்க போனப்பெல்லாம் தோல்வியை சந்தித்து வந்த பேதுரு, அதுக்கு பின்னாடி ஆவியானவருடைய வரவுக்கு பின்பாக அவன் ஒரே ஒரு மீட்டிங்ல 3000 பேர் மனம் திரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, உன்னை மனுஷர்களை பிடிப்பவர்களாய் நான் மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறினது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுப்பீங்கன்னா, அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீங்கன்னா, இன்னைக்கு ரட்சிப்பின் நாள், இன்னைக்கு விடுதலை நாள். இன்னைக்கு பிசாசை பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் ஒரு சத்தத்துக்கு நான் செவி சாய்த்து உன்னோடு வைத்திருந்த உடன்படிக்கையை நான் இப்பவே அறுத்தெறிகிறேன், நான் அதை கேன்சல் பண்றேன். ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க விரும்புகிறேன். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இனிமேல் உன்னோடு எனக்கு அந்த தொடர்பு வேண்டாம். இன்னைக்கு நீங்க புறம்பா தள்ளுவீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கிள், ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இறங்கி வருவார். நீங்க உங்க வாழ்க்கையில ஆவியில் இருந்த அந்த அன்பை புதுப்பிக்கும்படியாய் தேவனுடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவார். நீங்க இதை இன்னைக்கு பார்ப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அவருடைய சமூகத்தை நீங்க நோக்கி பாருங்க. தேவ ஆவியான உங்க வாழ்க்கைக்குள்ள
செய்ய போற அற்புதங்களுக்காக நீங்க உங்களை விட்டு கொடுங்க. நீங்க உங்களை விட்டு கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எனது ஆன்மா உம்மை நினைத்து இந்த வேளை ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து இந்த வேளை ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். இந்த ஜப வேளையில் உம்மை நினைக்கின்றேன், என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி சொல்றேன். நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்கு தன் செவியை மறைத்த மனுஷனுடைய வாழ்க்கை அது சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை அது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான் என்று நீங்க சொன்னீங்களே. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களேப்பா. இந்த நாள்ல இந்த வேளையில அப்பா உங்க சமூகத்துல என்னே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசையா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க எத்தனையோ முறை எனக்கு அழைப்பு கொடுத்தீங்க, நான் உதாசீனப்படுத்தினதை நீங்க அறிவீங்க. உங்க சமூகத்தை விட்டு விலகி இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு, உலகத்தினுடைய இன்பங்களுக்கு, இந்த உலகத்தினுடைய பார்வையிலே நன்மையானவைகளை தெரிந்து கொண்டு நான் கடந்து போனதை என் தேவன் நீர் அறிவீர். அதனால் வந்த என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சூறாவளிகள், இதோ என் வாழ்க்கையில வந்த இருள், நான் இழந்து போன என்னுடைய பொருளாதாரம், நான் இழந்து போன என்னுடைய சுகம், நான் இழந்து போன என்னுடைய சமாதானம், நான் இழந்து போன என்னுடைய சந்தோஷம், நான் இழந்து போன என்னுடைய பணம், எல்லாவற்றையும் நான் இழந்து போய் இந்த நாளிலுமாய் உங்க சமூகத்துல நிற்கிறத நீங்க அறிவீங்க. எத்தனையோ முறை எனக்கு நீங்க சொன்னீங்கப்பா, திருப்பி வா திருப்பி வா நீங்க சொன்னீங்க. நான் கேட்கலையே. இன்னைக்கு நான் திருப்பி வர என்னை விட்டு கொடுக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய மரணம் வரும்னா நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு விரும்புகிற தேவன் நீங்க தான்ப்பா. இன்னைக்கு என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாய், என்னுடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாய், இந்த சரீரத்தினுடைய கிரியைகளுக்கு நான் எதிர்த்து நின்று, பிசாசுடைய சத்தத்திற்கு நான் எதிர்த்து நின்று, இதோ நான் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன்.
என்னுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுங்க. நான் செய்த தவறுகளை எனக்கு மன்னிங்க. உம்முடைய ஈசோப்பினால் என்னை கழுவுங்க. உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களுடைய சகல பாவங்களையும் கழுவிகளை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 2:1 வாசிக்கிறோமே. அந்த வார்த்தைகள் இப்பொழுது எனக்குள்ளே நிறைவேறட்டும். என்னை எடுப்பித்து கட்டுவீராக, எடுப்பித்து கட்டுவீராக. அன்றைக்கு பேதுரு நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று அவன் சொல்லும் பொழுது, இதோ அவனுடைய மீறுதல்கள், அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டு, இதோ அவனை உம்மோடு கூட நீர் சேர்த்து கொண்டீரே. இப்பொழுதுமாய் மனம் கசந்து ஆண்டவரே உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை என் தேவனீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த வார்த்தைகளுக்கு தன் செவியை சாய்த்து இந்த வார்த்தைகளின்படியாய் நான் மாற விரும்புகிறேன் என்று சொல்லுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, இதோ அவருடைய பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னித்து உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி அவர்கள் இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன அதிகாரத்தை, வல்லமையை இந்த நாளிலுமாய் புதுப்பிக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே நீர்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாய் இப்பொழுதே உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் கூடியிருந்த இடத்தின் மத்தியிலே நீர் அக்கினியாய் இறங்கி வந்தீரே. இப்பொழுதுமாய் தங்களை விட்டு கொடுத்து உம்முடைய வரவுக்காய் காத்திருக்கிற, இதோ நான் புது சிருஷ்டியாய் மாற விரும்புகிறேன், உம்முடைய சத்தத்திற்கு நான் செவி சாய்த்து உம்முடைய ஆவியானுடைய நடத்துதலுக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் என் தேவனுடைய ஆவியானவர் இதோ அக்கினியாய் இறங்கி வருவீராக, அக்கினியாய் இறங்கி வருவீராக. உம்முடைய தொடுதல் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக ரட்சா. உங்க தேவ அக்கினி இப்பொழுதுமாய் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒவ்வொருடைய மடிந்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கட்டப்பட்ட ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை இந்த நாட்களுமாய் கட்ட அவிழ்க்கப்படும்படியாய் தேவ அக்கினி இறங்கி வருவதாக. ரபா ஷாகல ரகதல ரபா ரீடப கல ரபா தலரு கதல. தேவ ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுதுமாய் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ரிகபல ரபதல ரஷபதல. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் என் தேவனீர் தனிப்பட்ட முறையில் சந்திப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து நீர் அறிந்திருக்கிற தேவன் இப்பொழுது நீர் எடுப்பித்து கட்டுவீராக ராஜா. விட்டு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் எடுப்பித்து கட்டுங்கப்பா. உங்க கரத்துல கொடுக்கிறேன் டாடி. இது முதல் உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை பார்க்கும்படி தேவ ஆவியானவரே உங்க கரத்திற்குள்ளாய் நான் கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுங்க. உங்க நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் ஆண்டவர். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவர். இனி உங்க வார்த்தைக்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுத்து உடைய வார்த்தைகளின்படியாய் நடக்க எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.